போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு கடலை நல்லா வந்திருக்கு. கேட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, எல்லாம் கோழியால தான். கோழி என்னென்ன பண்ணுச்சு? கோழி எல்லாம் என் கொள்ளையில இருந்து கக்கா போடுது இல்ல, அந்த ஒருத்தால தான் நல்லா வந்திருக்கு. ஏன்னா தீவனம் போடுறதுனா பக்கத்து வீட்டுல முட்டை போடுறீங்க, பக்கத்து கொள்ளையில மிட்டையை போடுறீங்க, எனக்கு என்ன போடுறீங்க? நாளையில இருந்து தீவனத்துல வேப்ப கொட்டையை போடுறேன்டா. என் நண்பன் மாணிக்கம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாண்டி, அதுக்கு நான் தான் காரணம். பாவம் 10,000 ரூபாய் கடன் கேட்டான், கொடுத்தண்டி, அதை எடுத்துட்டு தான் ஓடி போயிட்டான். அவன் ஓடி போனதா? இல்ல, நீ பணம் கொடுத்தது தெரியாதுடா. தெரிஞ்சுக்கிட்டியாடி உன் புருஷன் லட்சணத்தை. அண்ணா என் பொண்டாட்டி அவனை பாத்தீங்களாண்ணா? நீ ஏண்டி ஓடுற? அவன் பொண்டாட்டி என்கிட்ட 10,000 வாங்கியிருந்தாயா? விளங்கிடுண்டா. என்ன எரும மாடு கொலைய பிடிச்சிட்டு வருது? உத்து பாருடி, அது ஓனரு. ஐயோ, எரும மாடு அசிங்கப்படுத்திட்டனே. நீ ஏன்டா கோவப்படுற? இதுக்கு எரும மாடு தானே கோவப்படணும். மழை பெஞ்சிட்டு இருக்கு, பண்ணையில நிக்காம என்ன வெண்ணைக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? ஓ, இதான் பண்ணையா? பண்ணைய பாருங்க மக்களே. ஓட்டுல ஓட்டறனா பரவாயில்ல, ஓடே இல்லையா? போறாம்பாரு வாயை மூடிட்டு உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துற பாப்போம் இந்த கொட்டாயில. கழுத காலேஜ் போனாலும் இன்னும் பிபி ஊதுற பழக்கத்தை விட மாட்டேது பாத்தியா? என்னடி ஹாப்பியா வர? அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நம்ம சந்தோஷமா இருப்போமா? எங்க டீச்சர் சொன்னாங்க, அதான் வர வழியில ஒரு பாட்டிக்கு உதவி செஞ்சுட்டு வந்தேன். பாட்டிக்கு என்னடி உதவி பண்ண? 10 ரூபாயை தொலைச்சுட்டு தேடிட்டு இருந்தாங்க. நீ கண்டுபிடிச்சு கொடுத்தியா? இல்ல. 10 ரூபா பணம் கொடுத்தியா? இல்ல. அப்புறம் என்னடி உதவி பண்ண? அந்த 10 ரூபாயை கண்டுபிடிச்சு அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். இப்ப தெம்பா தேடிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறியா? என் அண்ணன் காலேஜ்ல எடுக்க முடியாத மார்க்க நான் எடுத்து காட்டியிருக்கேன். உன் அண்ணன் எவ்வளவு மார்க்கடி எடுத்தான்? அவன் 198 மார்க் எடுத்திருக்கான். அந்த 2 மார்க் அவனால எடுக்க முடியல. அந்த 2 மார்க்க நான் எடுத்து காட்டியிருக்கேன். அந்த பிபிய ஊதிட்டு அப்படியே ஓடி போயிரு குந்தான்.